அவர் வந்து நீங்க கேட்ட கேள்வி வேற, நாங்க கேட்ட கேள்வியும் வேற. அவர் சொன்ன பதில் சம்பந்தமே இல்லாது. அவர் சொன்ன போதும் சார் ப்ளீஸ். அவர் சொன்ன பதிலும் வேற, ஆவடி குமார் சொன்னது பதிலும் வேற. இந்த சார் நீங்க சார் அவரு சார் உங்களை சொல்லல, ஆவடி குமார் பேசுனத பத்தி சொல்றேன். ஆவடி குமார் சார் சொன்னார். இல்ல சார் ஒரு நிமிஷம் சார், நம்ம நண்பர்களுடைய மைக்க கொஞ்சம் சரி பண்ண சொல்ல, ஒரு எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும். ஓகே சார் கொஞ்சம் குறைங்கப்பா, எக்கோ அடிக்குதாமா? அது கொஞ்சம் குறை சவுண்ட் வருது. ஓகே சார், ஓகே 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 சொல்லிட்டேன் சார் ப்ளீஸ். அதாவது நான் வந்து சி ஓட்டர் சர்வே பற்றியோ, இந்தியா டுடே பற்றியோ, அல்லது டெக்கான் கிரானிக்கல் சர்வே பற்றியோ அதை விட்டுருவோங்க. அது அவர் சொல்கிற மாதிரி கருத்து திணிப்பு. இதுவே அதிமுக பற்றி சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாருங்கிறது வேற விஷயம், நான் அதுக்கு போகல. ஆனால் நான் என்னுடைய கையில் வச்சிருக்கிறது பொருளாதார ஆய்வறிக்கை. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் அவங்க சொல்லியிருக்க முக்கியமான விஷயம், உற்பத்தி துறை, இந்திய நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உற்பத்தி துறை சார்ந்து இருந்தால் தான் நாம் வந்து வெளிநாட்டோட போட்டி போட முடியும். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்பது உற்பத்தி துறையில் மட்டும் 15%. அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், நான் அது ஆங்கிலத்தில் எனக்கு வேற வழியில் படித்து தான் ஆகணும். அதாவது the economic survey says Tamil Nadu is among the few states that have not only enhanced their business environment by integrating sustainability measures but also reduced the time taken for environmental clearance and for starting industries. இது எதுல இருக்கு? அதிமுக அறிக்கையில இருந்து நான் படிக்கல, இல்ல திமுக அறிக்கையில இருந்து படிக்கல, யார் படி? நிர்மலா சீதாராமன் படித்த அறிக்கை, அதுல இருக்கிற விஷயம் தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தோல்வி விடுதி, அதுக்கெல்லாம் போகல. இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் அதிமுகவுக்கு மைனாரிட்டிஸ் ஓட்டு போகாதுன்னு. ஒரு சாதாரண உதாரணம் சொல்றேன். முகமது அக்லாக்குங்கிற நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவரு முஸ்லீமா பிறந்தது. அவர் செஞ்ச தப்பு இல்லை, அவங்க அம்மா அப்பா செஞ்ச தப்பு. நீங்க ஒருத்தன் முஸ்லீமா, ஒருத்தன் கிறிஸ்டியனா, ஒருத்தன் இந்துவா பிறந்தா அவங்க அம்மா அப்பா செஞ்ச தப்பு, அந்த பிறந்தவனுடைய தப்பு இல்லை. அவன் இந்த ராணுவத்துக்கு தன்னுடைய முதல் மகனை கொடுத்தவன் முகமது அக்லாக். அவன் மாட்டுக்கறியை சாப்பிட்டான்னு கொன்ன கூட்டம் எது? பிஜேபி. இதோ அவர்களோடு கைகோர்த்து இருப்பவர்கள் அதிமுக, மறந்துடாதீங்க. இப்போ வந்து லேட்டஸ்ட் சர்வே ஆன் ஹேட் ஸ்பீச்சஸ், இந்திய நாட்டோட பிரதமர் குஜராத் தேர்தலில் போய் பேசுறாருங்க. என்ன பேசினார் தெரியுங்களா? குஜராத்தை யார் ஆள வேண்டும் என்று பாகிஸ்தான் முடிவு செய்கிறது. இது யாருக்கு எதிரான பேச்சு? அதுக்கு அடுத்தது நம்பர் ஆஃப் கிரைம்ஸை பற்றி கவர்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சொல்லுது. 23ல் 668 முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக குற்றம் நடந்திருந்தால் 2024 1165. ஒரு உதாரணம், 74% இன்க்ரீஸ். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பாதிரியார்களை கொண்டது மட்டும் இல்ல, கிறிஸ்தவ சர்ச்சையில இடித்தது மட்டுமல்ல. இன்னைக்கு நம்ம திருப்பரங்குன்றத்தில் பாஜக அதிமுக ஸ்டாண்ட் என்ன, திமுகவோட ஸ்டாண்ட் என்னங்க? ஏஆர் சாமிநாதனுடைய தீர்ப்பை அமுல்படுத்தி இருந்தால் அந்த இடத்துல ஒரு கலவரம் வெடித்திருக்கும். அந்த முஸ்லிம் மக்களுக்கும் இந்து மக்களுக்கும் கலவரம் வராமல் தடுத்தது யார்? மு.க. ஸ்டாலின். அதிமுக இல்ல, பாஜக இல்ல. அதுல என்ன விளைவு வந்தாலும் சந்திப்பேன் என்று 144 போட்டு அங்க குன்றத்தில் தீபம் ஏற்றாமல் தடுத்தது மு.க. ஸ்டாலின். மத கலவரத்தை தடுத்தவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? அப்ப மைனாரிட்டி ஓட்டு யாருக்கு வரும்? திமுக தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு தான் வரும். அடுத்த இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அதாவது இல்ல அரசு ஊழியர்களை பற்றி சொன்னார். அதிமுகவுக்கு அரசு ஊழியரை பற்றி பேசுவதற்கு அருகதே இல்லை. வெக்கம் இல்லாம இன்னும் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பெண்கள் மீது என்ன வழக்கு போடுவேன்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கான்னு கேளுங்க ஆவடி குமார்ட்ட. எத்தனை லட்சம் பேரை கைது பண்ணாங்க. கைது பண்ணவங்களுக்கு நீங்க கஞ்சி கொடுத்தீங்க. ஆனா இங்க போராடினவனை கூப்பிட்டு இனிப்பு விட்டார் தமிழ்நாடு முதலமைச்சர். அது நடந்ததா இல்லையா? அப்போ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை பேரை அரெஸ்ட் பண்ணாங்க, எத்தனை பேரை கைது பண்ணி சிறையில் வைத்தார் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு? அதிமுக ஒரே இதுல 1,65,000 பேரை வீட்டுக்கு அனுப்புனாங்க, 60,000 பேர் ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க, பெண்களையும் ஜெயிலில் பிடிச்சு போட்டாங்க. அப்ப இதை பற்றி பேசுவதற்கு அதிமுக எந்த தகுதியும் இல்லை. ஒண்ணு. அடுத்தது இவங்க சேர்ந்திருக்க கூட்டணி இப்ப எப்படிங்களா? நம்ம கிராமத்தில் ஒரே ஒரு மட்டும் சொல்லிடுறேன். இந்த தவளைக்கும் எலியும் பத்தியும் சொல்லுவாங்க. தவளை தண்ணிக்கு இழுக்கும், எலி மேட்டுக்கு இழுக்கும். கிட்டத்தட்ட அதிமுகவின் கூட்டணி என்பது இப்படிப்பட்ட கூட்டணி தான். அவர்களுக்கு கொள்கை இல்லை. எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்று திரண்டு இருக்கிற ஒரே கூட்டணி அதிமுக கூட்டணி.